என்ன வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்றாங்க என்று கொந்தளித்த டிக்டாக் பிரபலம் சூர்யா தேவி. தொடர்ச்சியான சிக்கலில் மாட்டிக்கொண்ட நாஞ்சில் விஜயன். வைரலாகும் சிசிடிவி வீடியோ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. வணக்கம் மக்களே. அதாவது சோசியல் மீடியால இப்போ ரொம்பவே ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கிற விஷயம் தான் நாஞ்சில் விஜயனோட கேஸ். ஸோ நாஞ்சில் விஜயன் யாரு, என்ன கேஸ் அப்படிங்கிற டீட்டெயிலை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல முதல் விஷயம், நாஞ்சில் விஜயன் யார் அப்படின்னா விஜய் டிவி பிரபலம். அதாவது விஜய் டிவில பல காமெடி ஷோஸ் நடக்கும் இல்லையா, கலக்கப்போவது யாரு, அது இது எது, இந்த மாதிரி பல ஷோஸ்ல அவர் வந்து காமெடியனா பர்ஃபார்ம் பண்ணி மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனவர். ஃபேமஸ் ஆனாலே ப்ராப்ளம்ங்கிற மாதிரி தொடர்ந்து அவர் மேல பல சர்ச்சைகள் வெடிச்சிட்டு வருது. இந்த சர்ச்சையில ஒரு 3 பேர் இன்க்ளூட் ஆயிருக்காங்க. யார் யார் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மற்றும் டிரான்ஸ்ஜெண்டரான விஜே வைசு அண்ட் அதையும் தாண்டி சூர்யா தேவி. யார் இந்த சூர்யா தேவி, எதுக்கு இவங்கெல்லாம் மிங்கிள் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில சொல்றேன். இதுல முதல் விஷயம் என்னன்னா, சூர்யா தேவியும் நாஞ்சில் விஜயனும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க. அவங்க தொடர்ச்சியா ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாட்களா அவங்களோட ரீல்ஸ் எதுவும் வரதில்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனை தான். 2020 வனிதா விஜயகுமார் அவங்க திருமணம் ஆச்சு இல்லையா, ஸோ அந்த கேஸ்ல வனிதா விஜயகுமார் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லி சூர்யா தேவியும் நாஞ்சில் விஜயனும் சேர்ந்து அவங்களோட இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த இஷ்யூக்கு பேசியிருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நாஞ்சில் விஜயன் வந்து வனிதா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால சில பிரச்சனைகள் ஆகி, அந்த பிரச்சனையில சூர்யா தேவி அவர்களை வந்து நாஞ்சில் விஜயன் அடிச்சதா சொல்லி போலீஸ் கேஸ் ஆகி அவர் கொஞ்ச நாள் ஜெயில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள பெருசா கான்டாக்ட் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி தான் வெளியே நியூஸ் வந்துட்டு இருந்தது. அதன் பிறகுதான் இப்போ வந்து சூர்யா தேவி அவர்கள் கமிஷனர் ஆஃபீஸ்ல ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நாஞ்சில் விஜயன் அவர்கள் அவங்க தங்கை கல்யாணத்துக்குன்னு என்கிட்ட வந்து 2,10,000 ரூபாய் பணம் வாங்கினாங்க. ஒரு வருஷமா அந்த பணத்தை நான் திருப்பி கேட்டுட்டு இருக்கேன், ஆனா கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்காக நான் திருச்சியில வந்து அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தேன். அதை தொடர்ந்து இப்ப நான் சென்னையில வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ அவர் மனைவியுடன் சேர்ந்து வந்து ஒரு எக்ஸ்போல வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிக்கு வந்து அவர் போட்டிருந்தார் இல்லையா, ஸோ அந்த ட்ரெஸ் போட்டிக்கு சூர்யா தேவியை வந்து ஒரு கெஸ்ட்டா அழைச்சதாகவும், அங்க வந்த அப்புறம் அவங்க கிட்ட ஒரு சாரி ஃப்ரீயா எடுத்துக்கோ, நான் தான் உனக்கு பணம் நிறைய கொடுக்கணும்ல, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லிட்டு, அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வெளியே போன அப்புறம் அவங்க காரை ஃபாலோ பண்ணி ஒரு 3 பேரோட சேர்ந்து அவங்க காரை பிளாக் பண்ணி, நீ ஃப்ரீயா எடுத்துட்டு வரியா என்கிட்ட இருந்து புடவைய, நீ பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, இனிமேல் நீ எக்ஸ்போக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை நான் சோசியல் மீடியால போட்டுருவேன். அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸ்போல கிட்டத்தட்ட 110 கடைகள் இருக்கு, 110 பெண்களும் உனக்கு எதிராக வந்து கேஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லியும் இந்த ஆணையர் ஆபீஸ்ல அவங்க வந்து கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த விஜே வைஷு இஷ்யூ. யார் இந்த விஜே வைஷு அப்படின்னா, இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாஞ்சில் விஜயன் மேல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, திருமணம் ஆகாம ஒரு தாம்பத்திய உறவுல என் கூட வந்து ஒரு 6 வருஷமா அவர் இருந்தாரு நாஞ்சில் விஜயன். அதற்கப்புறம் சமூகம் வந்து தப்பா பேசும், ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கூட வந்து குடும்பம் நடத்தினா வந்து சமூகம் தப்பா பேசும்னு சொல்லி என்கிட்ட ஒரு போலியான காரணம் சொல்லிட்டு அவர் வேற ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சுட்டு போயிட்டாரு. இது எந்த வகையில நியாயமாகும், அவரால் நான் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, பணம் கொடுத்து என்ன ஆஃப் பண்ண நினைக்கிறாங்க, ஆனா அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நாஞ்சில் விஜயன் வந்து யாருக்கு வந்து கால் பேசினாலும் அவருடைய என்ன தேவைக்காக யாருக்கு கூப்பிட்டாலும் வாட்ஸ்அப் காலில் தான் கூப்பிடுவாரு. ஏன்னா நார்மல் காலில் ரெக்கார்ட் பண்ண முடியும், ஆனா வாட்ஸ்அப் காலில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால எல்லாத்துக்கிட்டையுமே வந்து வாட்ஸ்அப் காலில் தான் அவர் பேசுவாரு. அந்த மாதிரி என்கிட்ட வந்து அவர் பேசினதுலாம் வாட்ஸ்அப் காலில், அதனால என்கிட்ட ப்ரூஃப் இல்லை, ஆனா என்னை வந்து பணம் கொடுத்து ஆஃப் பண்ணணும்னு மிரட்டினாரு அப்படின்னு சொல்லி வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் இங்க வெளிவந்திருக்கு. இந்த கமிஷன் ஆஃபீஸ்ல வந்து பேசினாங்க பாத்தீங்களா, அப்ப வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி விஜே வைஷு பிரச்சனை எனக்கு வந்துட்டு இருக்கு, இவங்களை ஆஃப் பண்ண அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, எனக்கு கொஞ்சம் பணம் தரியா அப்படின்னு சூர்யா தேவி கிட்ட நாஞ்சில் விஜயன் கேட்டிருக்காரு. அந்த விஷயத்தையும் அவங்க இந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயத்தை சுட்டி காட்டி விஜே வைஷு அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜில் போட்டிருக்காங்க, நியாயம் ஜெயிக்கும், எனக்கு இதை கேட்கும் போது இன்னைக்கு தான் இல்லை என்ன நம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சோசியல் மீடியாவில் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அதையும் தாண்டி இந்த சூர்யா தேவி இஷ்யூ இன்னும் பலமா போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நாஞ்சில் விஜயன் என்ன பதில் தர போறாரு, இது உண்மையா பொய்யா என்னவாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு பணமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையுமே
ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கிராஸ் செக் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் டீட்டெயில்டாக கொடுங்க. நம்ம அப்பா அம்மாட்ட நம்ம ஒரு பணம் கொடுக்கறதும் வாங்குறதும் வேற. வெளியாள்கிட்ட கொடுக்கும் போது அந்த இடத்துல ஒரு எவிடன்ஸ் இருக்கணும், இல்லை ஒரு பத்திரமா அது எழுதியிருக்கணும். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்கும்போது நாம சேஃப்டி இல்லாமல் கொடுக்கறது நம்ம மேலேயும் ஒரு தப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த விஷயத்தில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கிங் வாய்ஸ் இருக்கிற வீடியோஸை ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன்